பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்போதும் வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் இதய கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய சந்தேகங்கள், எங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் திறந்த மனதோடு பதிலை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, பெண்கள் சபையில் பேசலாமா அல்லது பெண்கள் சபையில் பேசுவது அயோக்கியமாக இருக்குமே என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, இதற்கான விளக்கத்தை தாருங்கள் என்ற கேள்விக்கு தான் இன்றைக்கு துணை கேள்விகள் வந்திருக்கிறது. அதில் 3 கேள்விகள். பெண்கள் சபையிலே பேசலாமா, பெண்கள் முக்காடு போடலாமா வேண்டாமா, தேவனுடைய சபையிலே அப்போஸ்தலராகவே பெண்கள் இருந்ததாக ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, நன்றாக வாசியுங்கள் என்று எனக்கு ஆலோசனை சொல்லி கேள்விகள் வந்திருக்கிறது. இந்த 3ஐயும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, பெண்கள் பேசலாமா? அந்த கேள்விக்கு ஏற்கனவே விரிவான விடை சொல்லியிருந்தேன். நம்முடைய கேள்வி நேரம் அல்லது நம்முடைய கொஸ்டின் டைம் முதலாவது எபிசோடில் பெண்கள் கொரிந்து சபையிலே ஆராதனை நேரத்தில் கூச்சலும் குழப்பமும் அங்கே இருந்தது. ஆகவே அந்த சூழ்நிலையிலே பெண்கள் சபையிலே ஆராதனை நடக்கும் பொழுது சத்தமாய் கணவரை அழைத்து பேசுவது, இவர் என்ன சொல்கிறார் எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்பது, அது மிகுந்த குழப்பத்தை விளைவித்தது அந்த நாட்கள் சபைகளிலே. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் அந்த சபைக்கு எழுதும் பொழுது சொன்னார், பெண்கள் சபையிலே சத்தமாக பேசக்கூடாது. நீங்கள் வீடுகளில் வந்து உங்களுக்கு ஏதாயிலும் அன்றைக்கு நடந்த ஆராதனையிலே அல்லது சொல்லப்பட்ட செய்தியிலே அல்லது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களிலே ஏதாயிலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் வீடுகளிலே வந்து உங்களுடைய கணவன்மாரிடத்திலே அடக்கத்தோடு அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருந்தார். இது அன்றைக்கு இருந்த பெண்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு காமெண்ட்ரியும் உண்டு. ஆகவே அவர்கள் அப்படி பேசினார்கள், அல்லது சபையிலே கூச்சலும் குழப்பமும் இருந்தது, பேசக்கூடாது. ஆனால் சபையில் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று அந்த இடத்துல பவுல் சொல்லவில்லை. அப்போ வாரன் வியர்ஸ்பி என்று ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் ஒவ்வொரு நூலுக்கும் அவர் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார். தமிழில் நிறைய வந்திருக்கிறது. அந்த வாரன் வியர்ஸ்பி அவருடைய நேம். நீங்கள் ELS அந்த புஸ்தகங்கள் கிடைத்தால் கட்டாயம் வாங்கி படியுங்கள். அது நல்ல ஒரு அகத்தூண்டுதலாக உங்களுக்கு அமையும். நிறைய கேள்விகளுக்கு அங்கே பதிலை அவர் சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு பைபிள் காலேஜில் பல வருடங்களாய் அவர் பணிபுரிந்த ஒரு தேவ மனிதர். சத்தியத்தை சரியாய் பகுத்து போதிக்கிற ஒரு மனிதர்களிலே அவரும் ஒருவர். வாரன் வியர்ஸ்பி, வாரன் வியர்ஸ்பி. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார், பெண்கள் சபையிலே பிரசங்கம் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று எங்கேயும் பவுல் கட்டளையிடவில்லை. இப்போ பவுல் வந்து சொல்கிற காரியங்களிலே நம்ம கொஞ்சம் நிதானமாக அதைகளை தியானிக்க வேண்டும். ஏனென்றால் பேதுரு அப்போஸ்தலன் அதை குறித்து எழுதும் பொழுது பவுலை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய அருமையான கர்த்தருக்கு அருமையான சகோதரன் நம்முடைய பவுல் கூட சில காரியங்களை எழுதியிருக்கிறார். அவைகள் கொஞ்சம் கஷ்டமான, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வது சிரமமாக இருக்கிறது. ஆகவே வேத புரட்டர்கள் அல்லது கள்ளர்கள் அதை தங்கள் கேட்டுக்கு ஏதுவாக இதை திருப்புகிறார்கள் என்று அன்றைக்கே பேதுரு அதை குறித்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ பெண்கள் சபையிலே பேசலாம் என்றால் அவர்கள் ஊழியம் செய்யலாம். என்ன விதமான ஊழியங்கள்? அவர்கள் சபையிலே சாட்சி சொல்லலாம், சபையிலே பிரசங்கம் பண்ணலாம், சாட்சி வார ஊழியம் செய்யலாம், சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், தீர்க்க தரிசன ஊழியம் செய்யலாம். பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள், 4 பேரும் தீர்க்க தரிசனிகளாக இருந்தார்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நம்ம வாசிக்கிறோம். இப்போ வரங்கள் இயங்கலாம், அவர்கள் ஊழியம் செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு காஷன் தான் இந்த விஷயத்தில் பவுல் அப்போஸ்தலர் கொடுக்கிறார். அதாவது டாக்ட்ரீனல் செக்ஷன் அவர்கள் பேசக்கூடாது. டாக்ட்ரீனல் செக்ஷன் என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு பகுதி. மறைந்த
பரிசுத்தவான் ஜீவானந்தம் ஐயா அவர்களிடத்திலே தனிமையிலே ஒரு 3 நாள் அவர் ஒரு கன்வென்ஷனுக்கு வந்திருந்தால் அவருக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குற வேலையை இன்றைக்கி நான் ஒரு உடன் ஊழியராக இருந்தேன் ஒரு இயக்கத்தில். ஆகவே எனக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு வேலை எனக்கு பணிக்கப்பட்டது. நான் நேரத்திற்கு அந்த ஐயாவுக்கு சாப்பாடு கொடுப்பேன், அவரோடு பேசி கொண்டிருப்பேன். அப்போ அவர் இடத்துல கேட்டேன், ஐயா நான் இளம் ஊழியராய் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்கிறீர்கள்? நானும் இன்னும் ஒரு சகோதரனும் கேட்டோம். அப்போ அவர் சிரித்து கொண்டே அவர் சொன்னார், அவருடைய அனுபவம் அதிகம். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், பிரதர் நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணுறீங்களோ அந்த பிரசங்கத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதை செய்யும்படியான சோதனை உங்களுக்கு வரும். எளிமையாய் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, எதை செய்யக்கூடாது, எது பாவம், எது தப்பு என்று நீங்கள் ஆணித்தரமாய் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறீர்களோ, அந்த தப்பை அல்லது அந்த தவறான காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கான ஒரு சோதனைகள் வரும். அதை மாத்திரம் ஜெயித்து விட்டால் நீங்கள் சிறந்த வேத பண்டிதர்களாக அல்லது வேத ஊழியர்களாக, தேவ ஊழியர்களாக நீங்கள் இருக்கலாம் என்று அவர் எங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து அனுப்பினார். ஆமென். இன்றைக்கு அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக பெண்கள் ஏன் டாக்டரினல் செக்ஷன் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால், நான் சொல்வது இந்த வசனத்தின்படி சபை நடத்துகிற பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள பலருக்கு இது புரியும். ஃப்ரண்ட்லைன் சர்ச்சஸில் இதை குறித்து அதிகமாகி அவர்கள் இதை பிரித்தெல்லாம் பேச மாட்டார்கள். அப்போ டாக்டரினல் செக்ஷன் அப்படின்னு சொன்னால் உபதேசத்தை, இது உபதேசம், இதுதான் வேத உபதேசம் என்று உபதேசிக்கிற ஒரு காரியம். இதை குறித்து யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் 3ஆம் அதிகாரத்திலே, உங்களில் அநேக அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய வேறு ஒருவனும் தானாய் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுகிறது. தன்னைத்தானே ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. இதற்கு ஒரு சிறப்பான ஒரு அழைப்பு நமக்கு தேவை. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய போதக ஊழியம் என்பது கொஞ்சம் சிரமம். ஏனென்றால் எல்லா ஊழியமுமே நமக்கு, நம்ம ஊழியத்தில் என்ன பண்ணுறோமோ அது என்ன மக்களுக்கு புத்தி சொல்கிறோமோ அதை, அந்த தவறை நாமே செய்கிற மாதிரியான சோதனைகள் தான் இன்றைக்கு இருக்கிறது. அதுதான் ஊழியக்காரர்களுக்குள்ள சோதனைகள். அதில் விழுந்து விடாமல் தப்பிக்க வேண்டும். ஆக பெண்கள் சபையில் பேசலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். இதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் போன எபிசோடில், 2வது எபிசோடில் சொன்னது போல, நான் சொல்லுகிற இந்த பதில்கள் அல்லது என்னுடைய பிரசங்கங்கள் எல்லாம் ஏதோ நான் மாத்திரம் அப்படியே தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரிடத்திலிருந்து அப்படி நேரடியாக பெற்றுக்கொண்டு பேசுகிறேன். இல்லை. என்னுடைய தனி தியானத்திலே கடவுள் என்னோடு இடைபடுகிறார், எனக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நெடுகவே 1985 இன்று வரை ஆண்டவரோடு கூட நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னோடு இடைபடுகிறார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அநேகரை கிறிஸ்துவுக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். ரைட். ஆனால் என்னுடைய பிரசங்கங்களை வடிவமைக்கும் பொழுது அல்லது என்னுடைய தியானங்கள் எல்லா காரியங்கள் வரும் பொழுதெல்லாம் மூத்த ஊழியர்கள், வெற்றிகரமாக பிழையில்லாமல் ஊழியம் செய்கிறவர்கள், விரல் நீட்டி குற்றம் சாட்டப்படாத ஊழியத்தை செய்கிறவர்கள், காட்டாத்துறை என் தாமஸ் அவர்கள், இப்போது இல்லை, தாமஸ் அவர்கள், கிருபாசனத்தின் ஃபவுண்டர்கள் 2 பேர் இருந்தார்கள். அதில் சாது இயேசுதாஸ் என்று ஒரு ஐயா இருந்தார்கள், பரிசுத்தவான். அவர் இப்போ இருக்கிற பரிசுத்தவான்களில் ஆர் ஸ்டான்லி அண்ணன், மதுரை கத்தீட்ரல் சபையினுடைய தலைமை போதகர் டேவிட் ஜெபராஜ் ஐயா அவர்கள், தேவதாசன் ஊழியர், இன்னும் பேர் ஏராளமான மூத்த ஊழியர்கள், என்னை விட மூத்தவர்கள், வெற்றிகரமாய் கிறிஸ்தவ குணங்களின்படி வாழ்ந்து கொண்டிருக்க, கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், எதை பேசுகிறார்களோ அதன்படி வாழ்கிறவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில். அப்படிப்பட்டவர்களோடு நான் பேசுகிறேன், அவர்களோடு நான் கலந்துரையாடுகிறேன். அதில் அவர்கள் எனக்கு இந்த காரியங்களை குறித்து பல விளக்கங்களை தருகிறார்கள். அதோடு என்னுடைய கடவுள் என்னோடு கூட நடத்துகிற அந்த காரியம் சரியாக இருக்கிறது. அதில் எடுத்து அப்புறம் நிறைய காமெண்ட்ரிஸ் இருக்கிறது, ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஏராளமான புத்தகங்கள்.
இப்படி தான் நான் உங்களுக்கு சொன்ன வாரன் பியர்ஸ்பி அவருடைய புத்தகம் கூட நல்லா இருக்கும். இப்படி எல்லாவற்றையும் படித்து தான் ஒரு முடிவுக்கு வந்து அந்த காரியங்களை சொல்லுவார். அப்போ ஆர் ஸ்டான்லி அண்ணனோடு ஒரு நாள் அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் அவர் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தார் காரைக்குடியிலே. அப்பொழுது எனக்கு 1 மணி நேரம் டைம் கிடைத்தது. 15 நிமிடம் டைம் கொடுத்துருந்தார். ஆனால் பேசிக்கொண்டே இருந்தோம். மணியை பார்த்தோம் 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ அவரிடம் பேசும்போது அவர் ஒரு உண்மை காரியத்தை சொன்னார். அவர் சொன்னார், பிரதர், திருநெல்வேலி பக்கத்தில் இருந்து சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிபன் எங்களுடைய இயக்கத்தில் மிஷினரியாய் வந்தார். பீகார் பகுதிகளிலே அவரை நாங்கள் வைத்திருந்தோம். அங்கே ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் ஒரு குடியானவன் இருந்தான். அந்த ஆதிவாசி மக்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு வாலிபனுக்கு அங்கே திருமணம் செய்ய அவங்க அப்பா அம்மா திருமணம் செய்து வைக்க வேண்டுமானால் அவன் அப்பா அம்மாவுடைய வயலிலே வேலை செய்து பணத்தை சம்பாதித்து அவனுடைய கூலியை அவன் வாங்கி அதை சேர்த்து வைக்க வேண்டும். அந்த கூலியை கொண்டு அவன் தன்னுடைய பெயரிலே 1 ஏக்கர் நிலம் வாங்க வேண்டும், விளைநிலம். இவன் 1 ஏக்கர் நிலத்தை வாங்கிவிட்டால் உடனே அவன் கல்யாணம் செய்து வைத்து விடுவார். தனி கொடுத்துன்னு போய்விடுவான். அந்த 1 ஏக்கர் நிலத்திலே அவனும் அவன் மனைவியும் பாடுபட்டு உழைத்து சம்பாதிப்பார்கள். அதிலிருந்து அடுத்த 1 ஏக்கர் நிலத்தை அவன் வாங்கிவிட்டால் அவர்களுடைய இன வழக்கத்தின்படி லீகலாகவே அடுத்த கல்யாணத்தை பண்ணி கொள்வான். ஒரு மனிதனை பார்த்து அந்த கிராமங்களில், உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குப்பா அப்படின்னு கேட்டு, 5 ஏக்கர் நிலம் இருக்கு என்று சொன்னால் அவனுக்கு 5 மனைவிகள் இருக்கார்கள் என்று பொருள். 4 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்றால் அவனுக்கு 4 மனைவிகள் இருக்கிறார்கள் என்று பொருள். 4 மனைவியோடுமே வாழ்ந்து கொண்டிருப்பான். அதெல்லாம் வசனத்துக்கு ஒத்து வராதது, அவர்களுடைய கல்ச்சர். அப்படி போல இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த நான் சொன்ன இந்த மிஷினரி அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார், ஊழியம் செய்து கொண்டிருந்தார். சின்ன ஒரு சர்ச்சு ஒன்றை உருவாக்கி இருந்தார். ஒரு நாள் இந்த மனிதன் வந்தார். அந்த மனிதனுக்கு 4 மனைவிகள், 4 பேருமே லீகல் ஒய்ஃப்ஸ் தான். அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி, பைபிள் படி எது லீகல் கிடையாது, ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆக அந்த மனிதன் தற்செயலாய் மிஷினரியை பார்க்க வந்தார். அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் சொந்த ரட்சகர். ஒரே சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போனார். 4 மனைவிகளும் அந்த 4 மனைவிக்குள்ள பிள்ளைகளிடத்திலும் இதை சொன்னார். அதை கேலி செய்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். 4 மனைவிகளுமே அவருக்கு ஒரு வார்த்தை கேட்கவில்லை. அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் ஆலயத்துக்கு வாருங்கள், என்னை விட அதிகமாக எங்கள் ஒரு ஊழியக்காரர் இருக்கார், மிஷினரி சொல்லுவார், ஈசா மசியை பற்றி பேசுவார் என்று சொல்லி அழைத்து சென்றார். கடவுளுடைய பெரிய கிருபை, அந்த அடுத்த வார ஆராதனையிலே இந்த 4 மனைவிகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்கள். அழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 4 மனைவிகள், ஒரு கணவர், 5 பேரும் ஆலயத்துக்கு ரெகுலராக வர்றாங்க. நாட்கள் கடந்து சென்றது. 5 பேரும் ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அந்த ஊழியக்கார இடத்துல வந்து இந்த மிஷினரி, அவர் தான் போதகர், ஒரு இடத்துல வந்து, ஐயா எங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள், நாங்கள் கிறிஸ்தவத்தில் முழுமையாய் சேர்ந்து விடுகிறோம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், நாங்கள் பல பாஷைகள் பேசுகிறோம், நாங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு தண்ணீர் ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று அவர் வந்தார்கள். இந்த ஊழியக்காரர் எங்கிருந்து சென்றிருக்கிறார்? நம்முடைய தென் மாவட்டத்திலிருந்து, நம்முடைய பேக்ரவுண்டு, சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பேக்ரவுண்டில் போயிருக்கிறார். அவர் சொன்னார், ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் பைபிள் கலாச்சாரம். ஆகவே நீங்கள் முதல் மனைவி மட்டும்தான் உங்களுக்கு மனைவி, மற்ற 3 பேரையும் நாங்கள் மனைவியாய் வேதம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே முதல் மனைவியை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 3 பேரையும் தள்ளி விடுங்கள், நீங்கள் இந்த முதல் மனைவியோடு வந்தால் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இவர் என்ன சொல்லுகிறார்? அந்த ஊழியர் இடத்துல, எங்கள் 5 பேரையும் இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டார், இயேசுநாதர் எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நீ ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார் கேட்கிறார். பெரிய கருத்து போல் பிரச்சனை. அவர் ஸ்டெபனா முடியாது என்று சொல்லிவிட்டார். ஒருவனுக்கு ஒருத்தி தான், அப்படித்தான் கொடுக்க முடியும், அப்படித்தான் நாங்கள் ராப்போஜனம், உனக்கு ராப்போஜனமும் தர முடியாட்டார். ஞானசானம் எடுத்தால் தானே கொடுக்க முடியும். ஆகவே ஞானசானம் கொடுக்கல.
இது பிரச்சனையானது. ஊழியத்தில் எங்கே வந்தோம், ஆர் ஸ்டான்லி அண்ணன் அவரோடு கூட இருக்கிற அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாரும் சென்று அங்கே 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த ஊழியக்காரனை வைத்து பேசியிருக்கார். வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்று. அவனுடைய மனதிலே அவனுடைய அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவன் லீகலாக தான் 4 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்று வாதாடுகிறான். அடுத்து அவன் சொல்கிறான், ஆவிக்குரிய ரீதியை கடவுளே எங்கள் 5 பேரை ஏற்றுக்கொண்டார், நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம். இதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆர் ஸ்டான்லி என்ன அவருடைய இயக்க தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, எப்பா வேதத்தின்படி ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஆனால் உன்னுடைய குல வழக்கத்தின்படி உன்னுடைய சமுதாய கட்டின்படி 4 பேருமே உன்னுடைய லீகல் ஒய்ஃப்ஸ் தான். அதனால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். 3 மனைவிகளுக்கும் தனித்தனியாக நிலத்தை பிரித்து கொடுத்து விட்டு அவர்களுக்கு சின்ன சின்ன வீடு அமைத்து கொடுத்து விடு. அவர்கள் அதில் இருப்பார்கள். அவர்கள் என்ன ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள், கர்த்தருக்கு உட்பட்டு விட்டார்கள். அப்படின்னா இந்த சத்தியத்திற்கு அவர்கள் உடன்பட வேண்டும். சத்தியத்திற்கு நீங்கள் உடன்பட்டவர்களானபடியினால் என்று பவுல் எழுதுகிறார். உடன்படுவார்கள். ஏன்னா அவர்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரே. 5 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த மற்ற 3 பேருமே மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. நீ மரித்த பிறகு வேண்டுமானால் அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம். அதுவரை அவர்கள் கர்த்தருக்காக புனிதமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். அவர்கள் சபையிலே சாட்சி சொல்லலாம், சபையிலே ராப்போஜனம் எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் பிள்ளைகளுக்கு சபையிலே முதல் இடத்தை கொடுக்கலாம், அவர்களுக்கு தங்களுக்கு இருக்கிற தாளத்தின்படி பாட்டு ஊழியம் செய்யலாம், சுவிசேஷ ஊழியம் செய்யலாம். சபையிலே அந்த 4 பேரும் நீ 5 பேரும் நீங்கள் சபை நடத்துகிற மேய்ப்பனின் ஊழியத்தை செய்ய, போதக ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மிஷினரி ஒத்துக்கொள்ளல. அந்த மிஷினரி 5 பேருக்குமே ஞானஸ்தானமே கொடுக்கக்கூடாதுங்கிறார். அந்த ஊழியத்தை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அந்த மிஷினரி. அவரால் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. மிக தெளிவான காரியங்களை ஆர் ஸ்டான்லி அண்ணன் பேசினார்கள் என்று அவரே என்னிடத்தில் நேரடியாக சொன்னது. இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கிறது என்று. இப்போ வேதத்தின் அடிப்படையிலே பெண்கள் சபையிலே பேசலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், ஊழியம் செய்திருக்கிறார்கள். 2வது கேள்வி, முக்காடு போடலாமா? சில பெண் ஊழியர்கள் ஒருவர் பேசினதை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். நான் பேசினதுக்கு எதிர்ப்பாய் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். முக்காடு தேவையில்லை. அதுக்கு அவர்கள் காண்பிக்கிற அதே அதிகாரத்தில் வசனம், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. உண்மைதான். அவர்களுக்கு தலைமுடியே முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான். பல காரியங்களை ஆர்கியூ பண்ணி நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன். பவுல் அந்த பிரச்சனை ஏன் இப்படி ஆர்கியூமெண்டல் ஸ்பிரிட்டில் அப்படியே எழுதுகிறார் என்றால், ஒரு காரியத்தை குறித்து பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார். நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவேன். தினகரன் ஐயா அவர்கள் பிரசங்கத்தில் சொல்லுவார்கள், அதை நானும் சொல்லுவேன். ஸோ ஹீ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் என்று சொல்லுவார். அடிக்கடி ஆங்கிலத்தில் சொல்லுவார். எனக்கு அது ஆங்கில சொற்றொடர் ரொம்ப என்னை பிடித்திருந்தது. ஆகவே நானும் என்னுடைய பிரசங்கத்தில் ஆண்டவர் எதையும் செய்வார் என்று நான் சொல்லுவேன். சில நேரங்கள் நானுமே ஆங்கிலத்தில் தினகரன் ஐயாவை போலவே சொல்லியிருக்கிறேன். ஹீ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் என்று நான் சொல்லுவேன். பல வருடங்கள் பேசியிருக்கிறேன், பல ஆலயங்களே பேசியிருக்கேன். ஒரு ஆலயம் திருநெல்வேலியில் என்ஜிஓ பி காலனி நம்ம சிஎஸ்ஐ ஆலயத்தில் இதே காரியத்தை நான் பேசின பொழுது பேசிவிட்டேன். ஒரு வீட்டில் எனக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நான் சாப்பிட சென்ற பொழுது வீட்டில் ஒரு பையன் இருந்தான், குட்டி பையன். அவன் என்னை பார்த்தோடைய அம்மாவிடத்தில் ஹிந்தியிலே பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான் எனக்கு தெரிய விளங்கவில்லை. ஹிந்தியில் பேசுகிறான். அவங்க அம்மா ஹிந்தியில் அவனை திட்டுறாங்க. அவன் என்னை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி அவன் சிரிக்கிறான். உடனே அந்த சகோதரிகிட்ட பிள்ளை என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். வேணாம் பிரதர், அவன் சின்ன பிள்ளை பேசுவான், நீங்கள் சாப்பிடுங்கன்னாங்க. இல்லை சகோதரி, அந்த பிள்ளை என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இவனுக்கு தமிழ் தெரியாது, எழுத படிக்க தெரியாது, பேசுறது யாரும் தமிழில் பேசினா கூட அவனுக்கு புரியாது. ஆங்கிலம், ஹிந்தி, மராட்டி இப்படித்தான் அவனுக்கு தெரியும். வடநாட்டில் பிறந்து வளர்ந்து நாங்கள் அங்கே இருக்கிற வடநாட்டில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் பிரசங்கத்தில் ஒரு வரி சொன்னீங்க பார்த்தீங்களா, ஹீ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங், அதை பிடிச்சிக்கிட்டான். அது தப்புங்கிறான். எனக்கு ஒன்றும் ஓடலை.
இவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். தினகரன் ஐயா கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்படின்னா இதில் என்ன தவறு, அதில் என்ன தவறு இருக்குது கேளுங்க, அவன்கிட்ட கேட்டு சொல்லணும்னு அந்த அம்மா சொன்னாங்க. நான் கேட்குறான், பிரதர், எனிதிங் எவ்ரிதிங், ஹி கேன் டூ எனிதிங் எவ்ரிதிங்னா இயேசுவால் பாவம் பண்ண முடியுமா? அவரால் பாவம் செய்ய முடியுமா? இப்படி கேட்குறான் பிரதர். எனக்கு ஒன்றும் புரியல. ஓ, இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்படிலாம் யோசிக்கிறாங்க. அதன் பிறகு நான் பிரசங்கத்தில் ஹீ கேன் டூ எனிதிங் எவ்ரிதிங், பாவத்தை தவிர என்று பேசுகிறேன். இப்பொழுது தமிழில் சொன்ன அவரால் எதையும் செய்ய முடியும் பாவத்தை தவிர என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படிதான் இப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு. ஆகவே தான் அவர் முக்காடை குறித்து பேசும்பொழுது கட்டாயம் முக்காடு போட வேண்டும். முக்காடு போடலை அப்படின்னு சொன்னால் தலைமுடி இருக்கக்கூடாது. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவதூதர்கள் நிமித்தமாவது நீங்கள் முக்காடு போடணுமே. இதற்கு என்ன விளக்கத்தை இதுக்கு எதிராக பேசி வைத்துட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த பதில் யூடியூப்ல வந்த பிறகு இதற்கு சரியான அல்லது உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கோ அதை குறித்து நீங்கள் மறுபடியும் என்னோடு நீங்கள் விவாதிக்கலாம். நீங்கள் எதிர்கேள்விகள் உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கட்டாயம் பேசுங்க. தேவதூதர்கள் நிமித்தமாவது நீங்கள் முக்காடு போடணுமே. ஏன்னா அதுக்கு ஒரு பைபிளில் ஒரு சத்தியம், சமூலமும் சத்தியம். பவுல் அந்த வார்த்தையை சொன்னார்னா அதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். இல்லை, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மற்றதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட் பேசிக்கிட்டே வர்றார். எங்களுக்கு சபைக்கு அப்படி வழக்கம் இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு கூட சொல்கிறாரு. எல்லாமோ எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, தேவதூதர்கள் நிமித்தமாகவாவது நீங்கள் முக்காடு போடணுமே அப்படிங்கிறார். அதனால் சில காரியங்களை முதிர்ந்த அல்லது அனுபவம் உள்ள ஊழியர்கள் சில காரியங்களை சொன்னால் அது நமக்கு புரியாட்டாலும் அப்படி கீழ்ப்படிங்க. பவுல் சொன்னார்னா அப்படி கேளுங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. மூணாவது, ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் அந்த அருமையான ஒரு சகோதரி பெயரை நான் வாசிக்கிற வசனத்தோடு சொல்லிடுறேன். ஒரு 2 நிமிஷம் நமக்கு இருக்குது, அதுக்குள்ளே பேசிடுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம். அந்த 16ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் வாசிக்கிறேன். தமிழ் நம்ம பைபிளில் இருக்கு. அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோடே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்ட்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். இதை குறித்து பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஒரு குழுவினர் என்னிடத்தில் பேசின போதகர் சொன்னார், நீங்கள் அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா பாருங்கள் பிரதர், லேடிஸ் அப்போஸ்தலராக கூட இருந்திருக்காங்க என்று அவர் சொன்னார். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் சரி ஐயா, அப்படி இருக்கிறதா நான் கொஞ்சம் பார்த்து கொள்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டேன் அவரிடத்தில். அவர் நல்ல போதகர். இதை குறித்து ஆய்வு செய்யும் பொழுது கிரேக்க மொழியிலே அந்த பெயர் அன்ட்ரோனிக், அந்த பெயர் பாருங்க, அன்ட்ரோனிக்கையும் யூனியா. இந்த யூனியா பெண் தான் என்று முக்கால்வாசி பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. பெண்பாலை குறிக்கும், அது பெண் தான் என்கிறார். நானும் பெரும்பாலான சொல்லுவதை தான் நம்மளும் எடுத்துக்கொள்ள முடியும். நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். ஆனால் கிரேக்க பதத்திலே அந்த யூனியா என்பது அது 2 பேருக்கும் வரக்கூடிய இருபால் பெயர். ஆண்களுக்கும் அந்த பெயர் வரும், பெண்களுக்கும் அந்த பெயர் வரும். ஆண்களுக்கும் பெண்களுக்குமே அன்னைக்கு இருக்கிற நேரங்களில் வந்த பெயர் தான் யூனியா. ஆனால் அதுக்கு ஆண் என்று நான் பேச வரவில்லை, பெண் தான். அப்போஸ்தலருக்குள்ளும் பெயர் பெற்றவர்கள் என்பதற்கு வாரன் வியர்ஸ்பி என்ன சொல்றார் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் அழைக்கப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள் என்று பெயர். இந்த யூனியாவும் அன்ட்ரோனிக்கையாவும் அனுப்பப்பட்டவர்கள். ரோம சபைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள். அவர்கள் உடன் ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். அவர்கள் சிறப்பான வேலை செய்தார்கள். அதற்காகத்தான் அந்த வார்த்தையை போட்டிருக்கிறதை ஒழிய அந்த பெண் அல்லது இந்த யூனியா என்கிற அந்த சகோதரி, அவர்களை பெண் என்றே நானும் ஒத்துக்கொள்கிறேன். அவர்கள் அப்போஸ்தல ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்படவில்லை.
ஆனால் அங்கிருந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளே, அங்கிருந்த மற்ற அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களுக்குள்ளே அவர்கள் பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள். சிறப்பான வேலை செய்து கடவுளுக்காக பாடுபட்டிருந்தார்கள், கடவுளுக்காக தியாகம் செய்திருந்தார்கள். முதல் நூற்றாண்டு திருச்சபையில் ஊழியம் செய்யும் பொழுது ஊழியக்காரர்களுக்கு என்ன கனம் கொடுப்பாங்கன்னா, இவங்க எவ்வளோ ரூபாய் வச்சுருக்காங்க, இவங்க ஊழியத்துக்கு வந்து இவங்களை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ பெரிய ஊழியத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது, இவங்க பேரை போட்டால் எத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க, அதை வைத்தல்ல. முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே ஒரு ஊழியரை அவர்கள் கனப்படுத்துவார்களால் இவர் எவ்வளோ சவுக்கடி வாங்கியிருக்கிறார், இவர் எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார், எத்தனை முறை ஜெயிலுக்கு சென்று வந்திருக்கிறார், இதைத்தான் அவருடைய மேன்மையாய் ஆண்டவருக்காக மேன்மையான பரிசுத்தமான ஊழியத்துக்கு அதுதான் பெரிய ஊழியக்காரர்கள். அதிகமான அடிபட்டவர்கள் என்றார். இருக்கிற அத்தனை அப்போஸ்தலர்களே அதிகமாய் அடிபட்டது மிலார்களால், சவுக்கடிகள், கப்பல் சேதம், கள்ளர்களால் வந்த பிரச்சனை, இப்படி ஏராளமான துன்பத்தை அனுபவித்தது பவுல். ஆகவேதான் அத்தனை அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் கூட அதில் பவுல் சிறப்பான ஒரு இடத்தை பெறுகிறார். நிருபங்களின் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். ஆக இதில் ஒரே ஒரு காரியத்தை நான் விளக்கம் சொல்லாமல் விட்டு செல்கிறேன். தேவதூதர்கள் நிமித்தமாவது நீங்கள் முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தை. அதற்கான உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது, உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து அதை குறித்து பேசுங்கள். நம்ம 2 எபிசோடு கழித்து அதை குறித்து பேசுவோம். அடுத்தடுத்து இன்னும் வேற கேள்விகள் இருக்கிறது. ஜெபிப்போம். உள்ளம் ஊதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அப்பா, நாங்கள் அறிவில் குறைந்தவர்கள், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் குறைவுள்ளது. நிறைவான நீர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் அகற்றும். ஆண்டவரே, முடிந்தவரை நாங்கள் தியானிக்கிறோம். பல இடங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட தகவல்கள், ஜெபத்தில் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உள் உணர்வுகள் எல்லாவற்றையும் தியானம் எல்லாவற்றையும் இணைத்து நாங்கள் பேசியிருக்கோம். உடைய பிள்ளைகளோடு நீர் இடைவிடுங்கப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு இதில் சந்தேகங்கள் வருமானால் திறந்த மனதோடு அவர்கள் என்னோடு கூட இந்த காரியங்களை பேசும். மறுபடியுமாக ஜெபத்திலே வைத்து அவர்களுக்கு பதில் சொல்லும். கர்த்தர் அனுகிரகம் செய்யும். இந்த யூடியூப் சேனல் லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமாய் அமையட்டும். வருகை சீக்கிரமாய் இருக்கிறபடினாலே சீக்கிரமாய் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.